ஹலோ ஆல் வணக்கம் பீரா, வெல்கம் டு தி ஷோ. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட் சீரிஸ் ஆரம்பிச்சிருச்சு. முதல் நாளே செம்ம அடி வாங்கிருக்காங்க வெஸ்ட் இண்டீஸ். இந்தியா செம்ம அடி கொடுத்துருக்காங்க. மேட்சை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இனிஷியல் தாட் சொல்லுங்க. இதை விட என்ன உங்களுக்கு அட்வான்டேஜ் வேணும்? டாஸை வின் பண்ணீங்க. டாஸ் வந்து ட்ரெடிஷ்னல் ஒரு அகமதாபாத் பிச்சுன்னு சொன்னோம். எடுத்த உடனே பெருசா திரும்பாது. 3 நாள் நல்லா இருக்கும் பேட் பண்றதுக்கு. பேட்டிங் செகண்ட் தான் நிறைய ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். டாஸை வின் பண்ணி ரொம்ப சுமாரா ஆடினாங்க. ஃபர்ஸ்ட் டே நீங்க பேட் பண்றீங்க 90 for 5 in 23.2 overs. அதுல உங்களுக்கு வந்து சீமர்ஸ் ஆர் செட்டிங் த ரோல். இப்ப நம்ம என்ன சொன்னோம்? ஒரே ஒரு சேஞ்ச் தான் நம்ம சொன்னது நடக்காம இருந்தது. அதாவது நான் என்ன நினைச்சேன், ஒன் ஆஃப் த ஃபாஸ்ட் bowlers ஆடிட்டு அக்ஷர் பட்டேலையும் ஆடுவாங்கன்னு. பட் தேவ் டேக்கன் த ரைட் டெசிஷனு. ரொம்ப வந்து சுமாரான அது ஒரு என்ன சாய் சொல்றது சுதர்ஷன், நான் சொன்னேன்ல முதல்ல, அவர் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க இனிஷியலான்னு சொல்லிட்டு. பண்ணிருக்காங்க. இன்னும் ஒரு இன்னிங்ஸ் அடிக்கலைன்னா எனக்கு தெரியல திருப்பி ரீட்டைன் பண்ணுவாங்களா என்னன்னு. கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் இல்ல, பண்ணாரு. அமாங் படிக்கல் ஆர் சாய் சுதர்ஷன் ஹி வில் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க ஆடுறீங்க அப்படிங்கும்போது எப்படி என்ன மாதிரியான ஒரு சாஃப்ட் டிஸ்மிசல்ஸ் பாருங்க. பயங்கரமான சாஃப்ட் டிஸ்மிசல்ஸ். இன்னொன்னு புரியாத விஷயம், நான் உங்களை கேட்கறேன், இல்ல நான் தப்பா சொல்றேன்னு சொல்லுங்க. ஷைஹோப்ப எப்படியா நம்பர் 6 இறக்குவீங்க நீங்க? ஷைஹோப் மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் எப்படி நீங்க நம்பர் 6 இறக்குவீங்க? ராஸ்டன் சேஸ்லாம் அவருக்கு முன்னாடி வராரு. நீங்க என்ன பண்ணிருக்கணும்? பிராண்டன் கிங் இஸ் ஆல்சோ சம்மன் வி டிஸ்கஸ் இஸ் நாட் ரியலி ரைஸ்ட் அப் டு த லெவல் when it comes to டெஸ்ட் கிரிக்கெட் அப்படிங்கும் போது நீங்க என்ன பண்ணிருக்கணும்? நம்பர் 3 பிராண்டன் கிங் இறக்கிட்டு, நம்பர் 4 வந்துட்டு ஷைஹோப் இறக்கிட்டு, 5 அத்தனேஸ், 6 ராஸ்டன் சேஸ் வந்திருக்கணும். அங்கேயே உங்களுக்கு வந்து பாதி காலி ஆயிடுச்சு உங்களுக்கு. ரொம்ப ஷைஹோப்புக்கு ஒரு செம்ம பால் போட்டார், அப்படி ஸ்டன் ஆயிட்டார். அப்படியே த்ரூ த கேட் டபக்னு அடிச்சுன்னு போச்சு பாருங்க குல்தீப்புக்கு. இதுல உங்களுக்கு யோசிச்சு பாருங்க, 7 wickets அப்படின்னு பிக்ட் பை சீமர், தட் இஸ் பும்ரா அண்ட் சிராஜ். ரெண்டு பேருமே எக்ஸலண்டா போட்டாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வேலையே இல்லாம போயிடுச்சு ஸ்பின்னர்ஸுக்கு. ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், ஃபர்ஸ்ட் செஷன்லயே 10 out of 10 செஷன். அதுக்கப்புறம் அப்படியே தட்டு தடுமாறி ஒரு 162 அடிச்சாங்க. 162 அடிச்சுட்டு இப்ப இந்தியா வந்து அடுத்த செஷன் வந்து போல் பொசிஷன்ல இருக்காங்க. 121 for 2 in 38 overs. அவங்க போலிங் ஆல்ரெடி வந்து வி செட் தட் இட் இஸ் ஸ்லைட்லி வீக்கர் ஒன்னு. ஜேடன் ஷெல்ஸ் அவங்க இன்னொரு என்ன சர்ப்ரைஸ்னா, யோஹான் லைன் ஆடிட்டாங்க அவங்க. ஒரு ஒரு குவிக் போலரு, அந்த வந்து எந்த இதுவும் கிடையாது. பட் ஸ்டில் ஜேடன் ஷில்ஸ் விக்கெட் எடுக்கலன்னா காலி. அவர் ஒரு விக்கெட் எடுத்தாரு. அதுக்கப்புறம் அந்த ஸ்பின்னர்ஸ் ரெண்டு பேரும் நூல் பிடிச்ச மாதிரி விக்கெட் 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 போட்டே இருப்பாங்க. தேர் நாட் த்ரெட்டனிங்க. அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து இப்ப யசஸ்வி ஜெய்ஸ்வால் முதல் 30 பால் ஆடினார் பாருங்க. அதை நான் வாழ்க்கையிலேயே பார்த்தது கிடையாது. அதை பத்தி உங்க ஃபீட்பேக்ஸ சொல்லுங்க. அவ்வளவு பொறுமையா ஆடினாரு யசஸ்வி ஜெய்ஸ்வால், ரொம்ப நல்லா ஆடினாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ரொம்ப வந்து பியூட்டிஃபுல்லா வந்து விட்டு 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 எடுத்தோம் நல்லா ஆடினார் பீராக். அதுக்கப்புறம் விட்டாரு, 36 ரன்ல விக்கெட் விட்டார். பெருசா அடிச்சிருக்கலாம், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவர் மிஸ் பண்ணிட்டாரு அதை. மிஸ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் சாய் சுதர்ஷனும் பாத்தீங்கன்னா he was not uncomfortable in his stay. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டப்புன்னு ஒரு எப்படி எப்படி ஆகி அவுட் ஆயிட்டாரு. ராகுல் உங்களுக்கு நங்கூரம் சார். அவரை மாதிரி ஒரு gift உங்களுக்கு கிடையவே கிடையாது. அங்கேயும் இங்கேயும் தூக்கி அடிச்சு கடைசியில ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பண்ணாங்க. அவர் ஆடுறத பார்த்தா அவர் அவுட் ஆற மாதிரியே தெரியல. கில்லும் வந்து பியூட்டிஃபுல்லா ஆடினாரு. அதாவது இதுல வந்து என்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, சம்டைம்ஸ் we need to praise the coaching staff when it is due. கிளீனா வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் எனக்கு தெரிஞ்சு கொடுத்துருப்பாங்க. டோன்ட் டேக் தெம் ஃபார் கிராண்டட். Don't see which team are we playing. Please don't see who is bowling. Just watch the ball, play according to the merit of the ball. இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப பியூட்டிஃபுல்லா பொறுமையா அழகா ஆடினாங்க. சாய் சுதர்ஷனும் நல்லா தான் ஆடினாரு. அன்பார்ச்சுனேட்லி அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் இப்ப கில் அண்ட் KL ராகுல் இஸ் டேக்கிங் த பார்ட்னர்ஷிப் ஃபார்வர்டு. ஒரு நாள் முடிஞ்சிருக்கு. 8 wickets in hand, 2 settled batsmen, 41 runs behind. இதுக்கு மேல நாளைக்கும் நல்லா இருக்கும் பேட்டிங் ஆடுறதுக்கு. அதையும் சொல்றேன், நாளைக்கும் நல்லா இருக்கும் பேட்டிங் ஆடுறதுக்கு. தேர்ட் டேவும் நல்லா இருக்கும். ஆனா கொஞ்சம் ஸ்லோவா போகும் பிச்சு. டே 4ல கண்டிப்பா உடைய ஆரம்பிக்கும். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த டெஸ்ட் மேட்சஸ் ஹெட்டிங் டுவர்ட்ஸ் அந்த இன்னிங்ஸ் டிஃபிட். எட்ஜ் 83-17 கொடுத்தோம். இட் லுக்ஸ் லைக் இட் இஸ் கோயிங் த சேம் வே. இது இன்னிங்ஸ் டிஃபிட் தான் போகும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல பீடா தெர் இஸ் a சான்ஸ் தட் வெஸ்ட் இண்டீஸ் might come back strongly tomorrowன்றீங்க? இல்ல இல்ல, வாய்ப்பே கிடையாது பீராக். ஆனா இந்தியா ஒரு தடவை தான் பேட்டிங் பண்றாங்க, அது ஷுவர். அதோட முடிஞ்சிரும் தான் நானும் நினைக்கிறேன். அப்படித்தானே, ஒரு ஒரு தடவை பேட்டிங் பண்ணி முடிச்சுட்டு போறாங்க. இல்ல சார், எனக்கு வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, முதல்லயே நான் என்ன சொன்னேன், இப்ப வெஸ்ட் இண்டீஸ் டீம்ல நான் இருந்தேன்னா 5 நாள் நீங்க ஆட வைங்கயா இந்தியாவை. டேக் தம் டு த ஃபீல்ட் ஆன் டே 5.
இட் இஸ் அ வின் ஃபார் யூ அப்படின்னு அந்த பாடி லாங்குவேஜே நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப வருத்தமா இருக்கு. இப்போ டெஸ்ட் மேட்சஸ் மரணடி வாங்கினாங்க ஆஸ்திரேலியாவோட 27 ஆல் அவுட் ஆகி, அதுக்கப்புறம் நேபாள்கிட்ட போய் தோத்தாங்க. நீங்க ஆடும் போதே பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஹங்கரு, ஒரு பேஷனு, ஜெயிக்கணும்ன்ற அந்த கான்பிடன்ஸ், அந்த பாசிட்டிவ் பட் எல்லாம் திங்கிங். டேலண்ட் பிளேயர்ஸ் தானே போய் ஆகிருக்காங்க. நீங்க தனியா நீங்க எடுத்து பாருங்களேன். ஷாய் ஹோப்பூர் எக்ஸலன்ட் பிளேயர் அப்படின்னு நம்ம சொல்றோம். பிராண்டன் கிங் பெருசா நிறைய அடிச்சிருக்காரு. மேட்ச் டிஃபைனிங் இன்னிங்ஸா நிறைய அடிச்சிருக்காரு. டாக்னரேன் சந்திரபால் நீங்களே சொன்னீங்க. இந்த கேம்பல் ஒருத்தர் இண்டிவிஜுவலா பாத்தீங்கன்னா எல்லாம் நல்ல பிளேயரா. ஆஸ்டன் சேஸ் என்ன அடி அடிச்சாரு, உங்களோட எப்படி அடிச்சாரு சிபிஎல்ல. இண்டிவிஜுவலா பார்த்தா நல்ல பெர்ஃபார்மர்ஸா இருக்காங்க. மொத்தமா ஏன் கிளிக் ஆக மாட்டேங்குது உங்களுக்கு? மொத்தம் அதுதான் சார், இது எந்த ஃபார்மேட்லயும் கிளிக் ஆக மாட்டேன்றாங்க. நான் தான் சொல்றேன், என்னோட ஃபீட்பேக்கை கொடுக்குறேனே. ஆடும் போதே உங்களுக்கு ஒரு டிஃபீட் ஆட்டிடியூடோட, ஒரு பிலீஃப் இல்லாம ஜெயிக்க முடியாதுன்னு நீங்க ஆடினீங்கன்னா, நீங்க என்னதான் டீம் வச்சு என்னதான் நீங்க சொன்னீங்க, சொன்னது கரெக்டா சொல்றீங்க. பிராண்டன் கிங் இஸ் அ டேஞ்சரஸ் பிளேயர். ஷை ஹோப் ஹஸ் காட் 18 ஓடிஐ ஹண்ட்ரட்ஸ். அவர் ஒன் ஆஃப் த லெஜெண்டா, வெஸ்ட் இண்டீஸ் லெஜெண்டா உருவாயிட்டு இருக்காரு. அந்த டாக்னரன் சாண்டர்பெல்லாம் சான்ஸ் கொடுத்தீங்கன்னா நாள் முழுக்க ஆடுவாரு. ராஸ்டன் சேஸ் இஸ் a வெரி குட் பிளேயர், அதுல எந்த சந்தேகம் கிடையாது. இந்த கேம்பலும் சொல்லி ஃபைண்ட் வேஸ் டு கெட் அவுட்னு அலி கத்தனேசன் நான் ஹையா ரேட் பண்ணுவேன். அந்த ஜஸ்டின் கிரீவ்ஸ் எப்பவுமே வைட்டலா வந்து ஒரு 30-40 அடிக்கக்கூடிய ஆளுங்கும் போது பேட்டிங் அவ்வளவு மோசமா இல்ல. When you are batting first and where the pitch is not doing much for both spin and pace, you are succumbing to 162. இதுல என்னன்னா 44 ஓவர்ல ஆல் அவுட். நீங்க யோசிச்சு பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்தியால ஆடுறீங்க, அதுவும் பிச்சை நான் பார்த்துட்டேன். இது ட்ரெடிஷ்னல் 1990 2000 பிச்சுன்னு சொல்லிட்டேன். ஸோ இட்ஸ் குட் ஃபார் பேட்டிங். யூ ஒன் அ டாஸ், யூ டிடன்ட் டேக் அட்வான்டேஜ். 44 ஓவர் நீங்க வந்துட்டு ஆல் அவுட் ஆறீங்க. இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்தியா வந்து 3 செஷனும் ஜெயிச்சிருக்காங்க. இப்ப எட்ஜ் பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன எட்ஜ் தான் இந்தியால இருக்காங்க. 83-17 டே ஒன்ல இருக்காங்க. இங்க இருந்து அவங்க எப்படி திருப்ப போறாங்க எனக்கு தெரியல. இப்போ ஒருவேளை நாளைக்கு ஒரு 2 செஷன் இந்தியா கமாண்டிங்கா 2 செஷனும் ஜெயிச்சிட்டாங்கன்னா, they will go through the motions. ஒரு சாம்பியன்ஸ் டீமா they set the tone for other teams to follow those days. இந்த மாதிரி ஆடுறாங்கன்றத பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. there is no way out for வெஸ்ட் இண்டீஸ் டு கம் பேக். நீங்க கேட்பீங்க இப்ப வெஸ்ட் இண்டீஸ் தரப்புல என்ன பண்ணணும், ஒண்ணுமே பண்ண என்ன முடியாது. பண்ணணும்? நீங்க தான் சிபிஎல் இருந்திருக்கீங்களா, அப்படி நீங்க சொல்ல மாட்டீங்களே. எல்லாமே தோத்து இது நம்பிக்கை இழந்து இருக்கும் போது நீங்க என்கிட்டயே பல தடவை சொல்லியிருக்கீங்களே, நம்பிக்கை விடாதீங்க சார், நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு. நீ அந்த வெஸ்ட் இண்டீஸ் டீம்ல நீங்க இருந்தீங்கன்னா என்ன சொல்லுவீங்க, சொல்லுங்க. அதாவது அவங்களுக்கு எப்படின்னா, இப்ப நீங்க ஆடுறீங்க, இப்ப இந்த டே முடிச்சுட்டு வந்துருச்சு அப்படின்னா, என்னோட வேலை இன்னைக்கு ஓவர். அந்த ஐயோ இந்த மாதிரி ஆயிருக்கே, இந்த மாதிரி போயிருக்கே மேட்ச், இந்த மாதிரி கஷ்டத்துல இருக்கோமே, அந்த மாதிரி உங்களுக்கு இப்ப இந்த ஆஸ்திரேலியன்ஸோட மூஞ்சி எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப இந்தியாவும் அந்த கல்ச்சர் கொண்டாங்க, சுருன்னு இருக்கும் மூஞ்சி. இப்ப இந்தியா இதே இந்த சுச்சுவேஷன் இருந்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் மூஞ்சி பார்க்கவே முடியாது, சுருன்னு இருக்கும். நைட் அந்த கோவத்தை எடுத்துட்டு போவாங்க, அடுத்த நாள் எப்படி திருப்பலாம். மான்செஸ்டர்ல ஒரு டெஸ்ட் மேட்ச் டிரா பண்ணாங்களே, ஹூ பிலீவ் இந்தியா வில் டிரா. நானும் பிலீவ் பண்ணல, தோறதான் போறாங்க, சீரீஸ் முடிஞ்சு போச்சு 3-1 நினைச்சிட்டு இருந்தேன். எப்படி திரும்பி வந்து அதுக்கப்புறமும் அடுத்த தடவை அந்த ஹாரி புரூக் ஆடும்போது என்ன ஒரு பிலீஃப் காமிச்ச, the shoulders never drop, they kept on believing that they can still turn it around. அந்த பிலீஃப் நான் இங்க பார்க்க மாட்டேன்றேன். பர்டிகுலர்லி இப்ப நேபாளோட ஆடுறாங்க, ஆஸ்திரேலியாவோட ஆடுறாங்கன்னா, ஆடுறாங்க, கிரிக்கெட் முடிஞ்சு போச்சு, ஓகே ஜெயிச்சோம் தோத்தோம், டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சு போச்சு, ஓகே அடுத்த டெஸ்ட் மேட்சா. எப்படி நீங்க வந்துட்டு பிலீஃபை இன்கல்கேட் பண்ணணும்னா, வாட் இட் மீன்ஸ் டு லூஸ் அ மேட்ச் ஃபார் யுவர் கண்ட்ரி அப்படின்றத நீங்க கொண்டு வந்தானால ஒழிய, இட் இஸ் ஸ்கில் இஸ் நாட் த ப்ராப்ளம், தட் இஸ் தேர் த வே தே ஆர் அப்ரோச்சிங் இட். அதுக்கப்புறம் த எண்ட் ஆஃப் த டே ஒரு 100 ரன்ஸ் எல்லாம் வந்து போர்டு இந்தியா போட்ட உடனே யூ ஷுட் see the பாடி லாங்குவேஜ். வராங்க, சும்மா ஒரு ஓவர் போடுறாங்க, இந்த பக்கம் ஒரு ஓவர் போடுறாங்க, அப்படியே மெக்கானிக்கலா போடுறாங்க, போயிட்டே இருக்காங்க. டீம்ல யாரும் பேச மாட்டேன்றாங்க, அந்த பாசிட்டிவ் வைப் எதுவும் இல்ல. அப்படி இருக்கும்போது யூ ஆர் டெஃபினெட்லி கோயிங் டு ஆஸ்க் ஃபார் ட்ரபிள். இத வந்து எப்படி வந்து இந்த கல்ச்சர் மாறப்போகுதுன்னு எனக்கு தெரியல. இப்படி இருந்ததுன்னா இப்ப உமன்ஸ் வேர்ல்டு கப்பும் வெஸ்ட் இண்டீஸ் குவாலிஃபை ஆல, will not see West Indies playing international cricket at all in future. India is a strong side. இந்தியாவை எவனாலையுமே ஊர்ல தோக்கடிக்க முடியாது. இப்பதான் நியூசிலாந்து 12 வருஷம் கழிச்சு தோக்கடிச்சேன். என்னை பொறுத்த வரைக்கும் பீட்டிங் இந்தியா அண்ட் இந்தியா டெஸ்ட் இஸ் பிகர் than the வேர்ல்ட் கப்னு சொல்லுவேன். ஸோ இட் இஸ் ஹார்ட் டாஸ்க் ஃபார் வெஸ்ட் இண்டீஸ். பட் ஃபைட்டே இல்லாம இந்த மாதிரி நல்ல பிச்சில் நீங்க 3-3 நாள்ல தோத்து போனீங்கன்னா, இட் டசன்ட் செட் அ குட் எக்ஸாம்பிள் ஃபார் யுவர் செல்ஃப் அஸ் அ டீம். ஆமா, பட் சிராஜ் மாதிரி ஒருத்தருக்கு இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, நல்லா யூஸ் பண்ணிட்டாரு. பீடா முதலே சொன்னோம், அவர் ஒரு ஒர்க் ஹார்ஸ். அவர் வந்து இது பார்க்காம, ஃபார்மட் பார்க்காம, whenever he is called he has come and delivered. Nice to see him reap the rewards. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது கிரெடிட் should be given to the coaches, கம்பீர், the captain and the other coaches.
இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல உங்களுக்கு எப்படி, நான் நிறைய பேர், நானே அந்த இதுல இருந்தா நானே என்ன சொன்னேன் உங்களுக்கு, சிராஜோ பும்ராயோ ரெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு. அவங்க எப்படி பாக்குறாங்கன்னா, WTC த ஒன்லி திங் இந்தியா அவுட் ஒன். இப்ப ஏசியா கப் ஜெயிச்சிட்டாங்க, T20 வேர்ல்ட் கப் ஜெயிச்சிட்டாங்க, சாம்பியன்ஸ் கப் ஜெயிச்சிட்டாங்க, ஓடிஐ வேர்ல்ட் கப்ல ஃபைனல்ஸ் வந்து டாமினேட்டிங் ஒயிட் பால் லெஃப்ட் ரைட் அண்ட் சென்டர் அப்படிங்கும் போது இந்த வெஸ்ட் இண்டீஸை லைட்டா எடுக்காம ரெண்டு பாஸ் பவுலரையும் ஆடினாங்க பாருங்க. குடோஸ் டு கம்பீர், குடோஸ் டு கேப்டன், குடோஸ் டு த கோச்சஸ். இந்த மாதிரி தான் நீங்க வந்துட்டு ஒரு டீமை டிரைவ் பண்ணணும். ஈஸி ரூட் எடுத்துருக்கலாம், நீங்க ரெஸ்ட் கொடுக்குறது என்ன ரெஸ்ட். சுனில் கவாஸ்கர் தான் சொல்றாரு, என்ன ரெஸ்ட், உனக்கு இன்ஜுரி ஆகி நீ வெளியில போனா பரவாயில்ல, அது வரைக்கும் நீங்க ஆடு அப்படின்னாங்க பாருங்க. குடோஸ் டு தம், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. தே ரியலி மென்ட் பிசினஸ், தே வாண்ட் டு கோ ஆன் டாப், தே வாண்ட் டு வின் த WTC. அது வந்து இங்க தெரியுது. பிரில்லியன்ட் ஸ்டார்ட் ஃபார் இந்தியா. வெஸ்ட் இண்டீஸை பத்தி என்ன சொல்றதுன்னு எனக்கு அன்பார்ச்சுனேட்டா தெரியல. நம்ம பிக்கஸ்ட் ஃபேன் ஆஃப் வெஸ்ட் இண்டீஸ், க்ரூ அப் வாட்சிங் வெஸ்ட் இண்டீஸ். இந்த மாதிரி வெஸ்ட் இண்டீஸை என்னால பார்க்கவே முடியல. த டோர்ஸ் ஆர் ஷட். 3.5 நாள்ல கேம் முடிஞ்சிடும். இப்ப இந்தியா பைலப் பண்ணுவாங்க ஸ்கோர், ஒரு 450 ஆமா ஆமா. 460ன்னு ஒரு 300 ரன் பாருங்க. 300 ரன் அடிச்சுட்டு செகண்ட் இன்னிங்ஸ் கொடுப்பாங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல எவ்வளவு ஓவர் இவங்க ஆடுறாங்க பாருங்க. சரி, ஒரு 300 ரன் லீட் எடுக்கிறியா, ஒரு 140 ஓவர் டிஃபென்ஸ் ஆடுற உடனே அந்த ஆட்டிடியூட் அட்லீஸ்ட் பார்க்க போறோமா? தெரியாது. சரி, ரிசல்ட்ல சொல்லிட்டீங்க. பட் இருந்தாலும் இந்த மாதிரி சீரீஸ் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இந்தியா ஜெயிச்சாலும் வெஸ்ட் இண்டீஸ் தானே ஜெயிச்சிங்க அப்படிம்பாங்க. சப்போஸ் தெரியாதனமா தோத்துட்டோம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, இந்த டீமோடய தோத்துட்டீங்க அப்படிம்பாங்க. ரொம்ப தேங்க்லெஸ்ல இந்த மாதிரி சீரீஸ் தான் இந்தியா மாதிரி டீம்ஸ். ஒண்ணு சார், ஒரு ஒரு லெவலுக்கு மேல ஒரு சிலர்லாம் நீங்க வந்து சந்தோஷப்படுத்தவே முடியாது. ஓகே, நான் இப்பதான் கணக்கு சொன்னேன். ஏசியா கப், சாம்பியன்ஸ் ட்ராஃபி, T20 வேர்ல்ட் கப், ஓடிஐ வேர்ல்ட் கப் ஃபைனல் அப்படின்னு. அக்ரீடு. இந்த கடைசி 13 டெஸ்ட் மேட்ச்ல 3 டெஸ்ட் மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க. They are trying to rebuild the team. They got a new captain. They are trying to set the format for that, set the tone for it அப்படிங்கும் போது வெஸ்ட் இண்டீஸ் தானே. நீங்க வந்து வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சுட்டு சொல்லணும், தோத்தானே பாகிஸ்தான் அவன் ஊர்ல ப்ளோயர் ஃபேன்ல வச்சு டிரைவ் பண்ண பிச்சு வச்சு மோட்டிவேட்டிவ்ல வச்சு முடிச்சு அமிச்சிட்டாங்களா அவங்கள. வெஸ்ட் இண்டீஸே ஜெயிக்க முடியலையே பாகிஸ்தானை, நீங்க அவனை என்ன சொல்றீங்க சொல்லுங்க. ஸோ அப்படிங்கும் போது திஸ் இஸ் அ நைஸ் பில்டப் ஃபார் த நியூசிலாந்து அவே சீரீஸ் இஸ் கோயிங் டு பி சேலஞ்சிங் ஃபார் தம். Yes, India is expected to beat Australia in India. The 5 Test match series comes on January. But அந்த நியூசிலாந்து சீரீஸ் போகும்போது கான்பிடண்டா போனோம். வின் இஸ் அ வின், win is a win for countryங்கும் போது I am someone who will always praise no matter who the opponent is. A victory is a victory for the country. சூப்பர். இப்ப அப்படியே இதை பத்தி சொல்லுங்க. நீ பாகிஸ்தான் சம்பவம் பண்ணிருக்காங்க, பங்களாதேஷ் சம்பவம் பண்ணிட்டாங்க வேர்ல்ட் கப்ல. அது மாதிரி ஆஸ்திரேலியா வந்து நியூசிலாந்து ஜெயிச்சிட்டாங்க ஒரு டஃப் கேம். அதையும் பத்தி கொஞ்சம் சம்மப் பண்ணிருங்களேன். அதாவது அதான் சொல்றேனே, இப்ப எல்லாருமே வந்து உமன்ஸ் கிரிக்கெட்டை வந்து கொஞ்சம் ஈஸியா எடுத்துக்கிறாங்க. See, they are taking women's cricket slightly easy. இப்ப இப்ப இதுதான் சொல்றேன். இப்ப ஒரு மதர் ஆஃப் ஆல் கிளாஷ் இனிமே சொல்லி நான் உங்களை கேட்கறேன் ஃபர்ஸ்ட். இனிமே சொல்லுவீங்களா மதர் ஆஃப் ஆல் கிளாஷ்? சொல்லுங்க, அதுக்கப்புறம் சம்மப் பண்றேன். அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சூரியகுமார் யாதவே சொல்லிட்டாரு. இனிமே நான் எப்படி சொல்றது? இல்ல, இப்ப இப்ப அங்க 4 பேர் இருக்கான், இப்ப போடுவான் பாருங்க ட்வீட். We unfortunately didn't get the job done with the men's team, but the women team is coming அப்படிம்பாங்க. சார், ஆஸ்திரேலியா நான் தான் சொல்றேனே, அவங்க ஃபிட்னஸ், அவங்க கிளாஸ். ராமன் சார் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க, தயவு செஞ்சு ஆஸ்திரேலியாக்கு எல்லாரும் சொல்லுங்க 9 பேட்ஸ்மேன் பேட்டர் 9 போலர் வச்சு நீ கிரிக்கெட் ஆடக்கூடாது அப்படின்னு. எல்லாருமே போலிங் போடுறாங்க, எல்லாருமே பேட்டிங் ஆடுறாங்க, அதான் எல்லாருமே அவங்க 250 அந்த ரேஞ்சுக்கு 7 விக்கெட் விட்டாங்க. வேற யாராவது டீம் வந்தா 270 280 ஆல் அவுட் ஆயிருப்பாங்க. அங்க இருந்து 320 அடிக்கிறாங்க அவங்க. பொழக்கிறாங்க சார், பின்னாடி வராங்க எல்லாருமே. உங்களுக்கு என்ன பேட்டிங்ல என்ன, இப்ப போலிங் 9 பேர் போலர்ஸ் வச்சிருக்காங்க. யூ கேனாட் எக்ஸ்பெக்ட் எனி திங் மோர் ஃப்ரம் நியூசிலாந்து. தே ஃபாட் பட் தே ஓவரால் பை ஆஸ்திரேலியா. பாகிஸ்தான் தான் சொல்றேன் உங்களுக்கு. அது எப்படின்னா, அந்த காலத்துல வந்துட்டு உடன்கட்டை ஏறுவாங்க மனைவி கணவனுக்காக. அது பாத்திருக்கீங்களா நீங்க? அந்த இது இருக்கு. அந்த மாதிரி, ஏன்டா எங்க பசங்க எப்படி தோக்குறாங்க, நான் மட்டும் ஜெயிச்சா என்ன நியாயம், அவன் என்ன பண்றானோ அதே தான் நானும் பண்ணுவேன், நானும் உடன்கட்டை ஏறுவேன், ஆப்பரண்ட் யாரா இருந்தானே அதுதானே எனக்கு பெருமை. ஒண்ணு பண்ணீங்கயா, இந்த வேர்ல்ட் கப் இந்தியா ஜெயிச்சுச்சுன்னா இந்த வேர்ல்டு கப் எடுத்துன்னு ஓடி போயிடுங்க. ஓடி போயிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்தாதான் கொடுப்பேன்னு சொல்லுங்க, பரவாயில்ல, நாங்க அதுக்கும் ரெடியா இருக்கோம். அட்லீஸ்ட் அதையாவது பண்ணுங்க, அப்படியாவது டிராஃபி எடுத்துட்டு போயிடுங்க, ஏதாவது ஒரு டிராஃபியாவது உங்களுக்கு இருக்கட்டும். அந்த ஒரே ஒரு தானே ஒழிய. இப்ப எப்படின்னா பங்களாதேஷ் யோசிச்சு பாருங்க, 7 விக்கெட்ஸ் வின் இந்த பண்டல் பாகிஸ்தான் 129. பங்களாதேஷோட பேட்டிங் வீக்குன்னு சொன்னா 31 ஓவர்ல கிளாசிக்கலா சேஸ் பண்ணாங்க. அது ஒரு சான்ஸே உங்களுக்கு கிடையல. இப்ப அடுத்த மேட்ச் வந்து இந்தியா பாகிஸ்தான், இது எப்படி போகும் நீங்க நினைக்கிறீங்க? நீங்க சொல்லுங்க. இதுக்கு வந்து ஒரு ப்ரிவியூ பண்ணணுமா? நம்ம வியூவர்ஸ் தான் நமக்கு எல்லாமே, அவங்க சப்போர்ட் இல்லாம நம்ம யாருமே இல்ல.
ஒரு 20 நிமிஷம் நம்ம வியூவர்ஸோட டைமை நம்ம வேஸ்ட் பண்ணுமா இந்தியா பாகிஸ்தான் உமன்ஸ் அது வியூவர்ஸ் தான் வேர்ல்ட் கப்? சொல்லணும். வியூவர்ஸ் கமெண்ட்ல சொல்லட்டும். வியூவர்ஸ் சொன்னா கண்டிப்பா நம்ம பண்ணலாம். இந்தியா ஜெயிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்தியா மேட்ச், இந்தியா வந்து இன்னிங்ஸ் விக்டரியை நோக்கி சூப்பரா போயிட்டு இருக்காங்க. கன்வின்சிங்கா ஆடிட்டு இருக்காங்க வெஸ்ட் இண்டீஸோட. நீங்க சொல்ற மாதிரி விமன்ஸ் கிரிக்கெட் நம்ம கவர் பண்ணுவோம். வியூவர்ஸ் சொல்ற மேட்ச்சுக்கு நம்ம ப்ரிவியூ பண்ணுவோம். அப்படியே உங்க ஃபைனல் தாட்ஸ் சொல்லிருங்க. இப்ப இதுதான் இன்னொன்னு சொல்றேன், எல்லாருமே இந்த இந்தியன் பேட்ஸ்மேன் எல்லாருமே they should take it as an advantage if you get a chance to bat, particularly someone like Nitish Reddy. If he's got a chance, he has to occupy the crease and score more runs to cement his place, forgetting about who the opponent is. It's all about getting confidence, moving forward for a higher goal of winning the WTC. That is the only thing that is not in the cabinet of BCCI. அப்படிங்கும்போது அதை தான் பண்ணணும், நாட் டு டேக் தம் லைட்லி. யாருக்கு சான்ஸ் கிடைச்சாலும் வச்சு அறுவடை பண்ணிடணும். இவங்களால 20 விக்கெட் எடுக்கவே முடியாது வெஸ்ட் இண்டீஸால. இஸ் த கிரேட்டஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு. சார் சொன்ன மாதிரி வியூவர்ஸ் நீங்க சொல்லுங்க, இந்தியா பாகிஸ்தான் மதர் ஆஃப் ஆல் கிளாஷஸ் உமன்ஸ் நம்ம வந்துட்டு ஆக்டோபஸோட வந்துட்டு பண்ணணுமா ரிவ்யூன்னு உங்களுக்காக கண்டிப்பா பண்ணுவோம். இந்தியா அட் த எண்ட் ஆஃப் த டே ஹஸ் காட் எட்ஜ் ஆஃப் 83-17. நாளைக்கு இந்த 83-17 மெயின்டைன் பண்ணாங்கன்னா இன்னிங்ஸ் டிஃபீட்ல இருந்து வெஸ்ட் இண்டீஸை யாராலுமே காப்பாற்ற முடியாது. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. கம் பேக் அகைன் டு த டே 2 ரிவ்யூ with your very own octopus, whether India is maintaining the pole position, what has achieved on day 1 against West Indies. Until then, thanks a lot and bye bye.